கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். எழுப்புதலின் சத்தம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்காக தியானத்துக்காக எடுத்த தலைப்பு மனத்தாழ்மை. நீதிமொழிகள் 29:23 மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான் என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அகந்தை, கர்வம், பெருமை. சில மனிதர்களை பார்த்தா தன்னை பெருமையாக நினைத்து கொண்டு மற்றவர்களை தரக்குறைவாக நினைக்கிற கூட்டம், சமுதாய கூட்டத்திலே அநேகர் இருக்கிறாங்க. சங்கீதம் 138:6 கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்து தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். தாழ்மை, மனத்தாழ்மை என்றவுடனே நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வர வேண்டிய ஒரு மனிதன் என்றால் ஆபிரகாம் லிங்கன். அவர் தாம் நினைத்து கூட பார்க்காத அளவுக்கு ஏழ்மை, சிறுமையான நிலைமையிலிருந்து யாருமே அடைய முடியாத ஜனாதிபதியாக உயர்ந்தது. காரணம் மனத்தாழ்மை. அவனுடைய சிறு வயது வாழ்க்கை, அவருடைய முதலாவது அவர் காட்டிலே மரம் வெற்ற வேலையை செய்தாராம். அப்புறம் கூலிக்காக தோட்ட வேலை செய்கிறார், ஒரு கடையிலே நிற்கிறார். அது மாத்திரமல்ல, தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து கடை வைக்கிறார். என்னும் நில அளவையாளராக இருக்கிறார். ஒரு சின்ன தபால் நிலையத்தில் வேலை செய்கிறார். அப்படி அவருடைய வேலை நிறைய காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் ரொம்ப தாழ்மையான நிலைமையில அவருடைய சிறு வயது இருந்தது. அவருடைய ஆன காலத்துல அவர் ஒரு நாள் ஒரு கிராமத்துக்கு செல்கிறார். அப்போ அவங்க சொல்றாங்க, அந்த கிராமத்துல பக்கத்துல ஒரு வழக்கு விசாரணைக்கு ஒரு வக்கீல் வழக்கறிஞர் வராரு. அவர் மிகவும் நன்றாக திறமை வாய்ந்தவர்னு சொன்னோடனே இவர் என்னன்னா 16 மைல் தூரம் ஓடி போய் நடந்தே சென்று அவர் பார்க்க போகிறார். அப்போது அங்கே வழக்கு விசாரணையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழக்கறிஞர் ரொம்ப சிறப்பாக அந்த வழக்கை விசாரித்து நல்லதோர் தீர்ப்பை வழங்கினார். இப்போது ஆபிரகாம் லிங்கன் அவரை பாராட்டுறதுக்கு ஓடி போய் கை கொடுக்கிறார். ஆனால் அந்த வழக்கறிஞரோ அவருக்கு கை கொடுக்காதபடிக்கு வெளியே வந்து விட்டார். இப்போது அவருக்கு கொஞ்சம் மனதிலே ஒரு சோர்வு இருந்தாலும், இப்படி நம்மளை அவாய்ட் பண்ணிட்டு போறாங்கன்னு இருந்தாலும் அதை அலட்சியப்படுத்தாதபடி, புறக்கணிக்காதபடிக்கு அவர் மீண்டுமாக வீட்டிற்கு வந்து தானாக முயன்று அவரும் வழக்கறிஞராக அவர் உயர்ந்திருக்கு. காரணம், அவர் புறக்கணித்தப்பட்ட நிலைமையில அவர் தன்னை தாழ்த்தும் போது அவர் அந்த வழக்கறிஞருக்கு அவரை கண்டு கொள்ள முடியாத சூழ்நிலை வந்தபோது கூட அவர் அந்த தாழ்மையோடு அதை ஏற்றுக்கொண்டு தானும் வழக்கறிஞராக மாற முடியும் என்று சொல்லி சாதிக்கிறார். அது பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர் அவ்வளவு காரியங்கள், சிறு வயதிலிருந்து வாலிபனான காலத்துல தன்னை தாழ்த்துக்கிறார். அவரை குறித்து அவர் எதிர்கட்சி தலைவர் ஒருவர் சொல்றாரு, நீ உன்னுடைய அப்பா தைத்த செருப்பை தான் நான் இன்னைக்கு போட்டுட்டு கொண்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடி அவரை ரொம்ப ஒரு தரக்குறைவாக பேசிவிட்டார். அப்போது ஆபிரகாம் லிங்கன் சிரித்து கொண்டே சொன்ன காரியம் என்னன்னா, இந்த செருப்பு தைத்தது எங்கள் அப்பா தான், ஆனால் அந்த செருப்பு பழுதடைந்து விட்டால் மீண்டுமாக என்னிடம் தாருங்கள், நான் அதை சரி பண்ணி தருகிறேன் என்று சொன்னார். அதை கேட்ட அந்த எதிர்க்கட்சி தலைவர் தலை குனிந்து போய்விட்டார். அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துகிற ஒரு மனிதனாக இந்த ஆபிரகாம் லிங்கன் இருந்தார். அது மாத்திரமல்ல, அவன் அவ்வளோ நிறைய காரியங்கள் வழக்கறிஞருக்கு உதவியாக இருந்தார். அது பல தோல்விக்கு பிறகு பாராளுமன்ற உறுப்பினராய் அதன் பின்பதாகத்தான் அவர் ஜனாதிபதியாக உயர்ந்தார். அப்போ ஒரு ஜனாதிபதியாக உயர்ந்த போது அவரை பார்க்கறதுக்கு அநேகர் வராங்க. வந்துட்டு அவரை கைகளை குலுக்கி பாருங்க, அவர் கை வலித்து விட்டதாம். அந்த அளவுக்கு அவர் தன்னுடைய தாழ்மையில் உயர்ந்த அந்த மனிதனை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். இங்க பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் புறக்கணிக்கப்பட்ட நிலைமை. ஒருவேளை உங்க வாழ்க்கையில் இந்த ஆபிரகாம் லிங்கன் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாரு. மனத்தாழ்மை அவரோடு இருந்தது. அதனால தான் கர்த்தர் அவரை
ஜனாதிபதி, யாருக்குமே கிடைக்காத அளவுக்கு உயர்வை கர்த்தர் அவருக்கு கொடுத்த காரணம் தன்னை தாழ்த்துகிறார். இன்றைக்கு மனத்தாழ்மை நம்மிடம் இருக்கிறது, தாழ்த்துகிற உள்ளம், மனத்தாழ்மை நமக்கு வேணும். இங்க வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 11:2 அகந்தை வந்தால் லட்சியம் வரும், தாழ்ந்த சிந்தனை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு என்று சொல்லி அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தாழ்ந்த சிந்தனை சில நேரங்களில் எல்லாத்துலேயும் நம்ம என்ன செய்து விடுகிறோம், மிகவும் நம்ம பெருமையான காரியத்துக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். மற்றவர்களுக்கு மதிப்பளிக்கிறத நம்ம மிகவும் குறைத்து விடுகிறோம். வேதாகமத்தில் ஒரு சம்பவத்தை குறிக்கப்பட்டிருக்குது. என்னன்னா, அநேக ராஜாக்கள் இருந்தாங்க வேதத்தில். முதலாவது சவுல் மன்னன், அதுக்கு பிறகு தாவீது, அதன் பின்பதாக அநேக மன்னர் தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைய காரியங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர்கள் ஆண்டவர் சமூகத்துல போராடி அதிக காரியங்கள் செய்தாலும், தாழ்மையான மனிதன் என்னும் தன்னை தாழ்த்துகின்ற ஒரு மனிதன் என்று சொன்னால் எசேக்கியேல் ராஜா. அவன் அவனுடைய அரசாட்சி அந்த காலங்கள்ல அவனுடைய வாழ்ந்த ஜனங்களுக்கு முன்பதாக அவன் உண்மையும் உத்தம ஆண்டவர் சமூகத்துக்கு கீழ்ப்படிந்து மோசே கட்டளையிட்ட 10 கற்பனைகளுக்கும் கீழ்ப்படுகிறான். அது மாத்திரமல்ல, விக்கிரக தோப்புகள் என்னும் பலி எல்லாத்தையும் தகர்த்தெறிந்து போகிறான். இன்னும் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த எசேக்கியேல் ராஜா மோசே அவன் நியமித்த ஒரு 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 முறைமை, ஒரு என்ன சொன்னா பாரம்பரிய ஒரு காரியம், 800 ஆண்டுகளாக அவன் செய்த வெங்கல சர்ப்பம், அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பாரம்பரிய வழிபாடாக இருந்தது. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வெங்கல சர்ப்பத்தை காலப்போக்கிலே அது சிலை வடிவமாக மாற்றிவிட்டார்கள். அதற்கு தூபம் காட்டி அதன் மீது ஆர்வத்தை காட்ட ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த எசேக்கியேல் ராஜா என்ன செய்கிறார், எல்லாத்தையும் துண்டு துண்டாக தகர்த்து போடும். அந்த அளவுக்கு அவர் கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தி அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய காரியங்கள் எல்லாம் மிகவும் சிறப்பா இருக்கு. இஸ்ரவேலே ராஜாக்களே மிக சிறந்த ராஜா என்று பெயர் பெற்ற எசேக்கியேல் ராஜா. ஆனால் அவருடைய பிள்ளைகள் மனாசே அவர் எசேக்கியேல் ராஜாவுக்கு அப்புறம் பாருங்க, தான் தகப்பன் செய்ததுக்கு நேர் எதிர்மறையாக செய்கிறான். அவனுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள்ல பார்த்தீங்கன்னா, அவன் ஆலயத்துல, எருசலேம் ஆலயத்துல அவன் பலி செலுத்துகிறான். என்னன்னா, குழந்தை பலி, அங்க விபச்சார கூடுகை, எப்படி நிறைய காரியங்களை ஏற்படுத்துகிறான். இன்னும் அந்த பகுதியில ராஜாக்கள் புத்தகத்துலலாம் நீங்க நாளாகமம் அந்த புத்தகத்துலலாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அநேக ராஜாக்களை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பாக மனாசேயை குறித்து என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, அவன் ஆலய பிரகாரங்களிலே சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களுக்கு அதற்கு ஒரு பெரிய பலிபீடத்தை கட்டி வைத்தான் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுவும் ஆலயத்துக்கு முன்பது, அது எங்க நடக்குது, ஆலயத்துக்கு முன்பதாக தான் நடக்குது. காரணம் என்னன்னா, அவனுடைய செயல்பாடுகள், அவனுடைய காரியங்கள் கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிறது. கர்த்தர் கவனித்து பார்க்கிறார். இந்த மனாசேயை கவனித்து பார்க்கிறார். அவன் பெருமைக்காக செய்கிறான், தன்னை பெருமையாக்கி கொள்கிறான். ஆண்டவர் எச்சரிக்கிற காரியங்களை அவன் ஈடுபடுத்தி கொள்ளல. ஆனா நடந்தது என்னன்னா, அந்த மனாசேக்கு இப்ப ஆண்டவர் எச்சரிப்பை கொடுத்தும் அவன் இதெல்லாம் செய்யலனால, ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 16 நீங்க வாசித்து பார்த்துலாம். என்னொன்னு 2 நாளாகமம் 33:4 வரை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எரிச்சல் அடைகிறார். இந்த மனாசே மன்னர் அவன் மீது எரிச்சல் அடைந்து சீரிய படையை அவனுக்கு எதிராக அனுப்புகிறார். அந்த சீரிய படை என்ன செய்கிறதுனா, அவனை தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போய் அவனை நெருக்கம், அவன் முள்ளுனால சிக்கி அவனை தூக்கிட்டு போயிட்டு அவனை மனாசே அதெல்லாம் நினைச்சு பார்க்குறான்.
இதெல்லாம் இவன் வந்து சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு இருந்த போது கர்த்தருடைய அன்பை ருசித்து கொண்டான். அந்த பகுதியில் நீங்கள் 2 நாளாகமம் 33:13 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, மனாசே மன்னன் அவன் செய்த தவறு செயல்பாடுகள் எல்லாம் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது 2 நாளாகமம் 33:12 வாசித்து பார்த்தீங்கன்னா, இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகி கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்குது. அவ்வளோ அவன் வந்து எசேக்கியா ராஜாவுடைய மகனாகிய மனாசே அவன் தன்னுடைய சுயபலத்திலே பெருமையிலே அவன் வந்து நிறைய காரியங்கள் கர்த்தருக்கு விரோதமா செய்யறான். தன் சொந்த குமாரனையே பலி செலுத்துகிறான். என்னன்னா, ஈனோம் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீமிதிக்க செய்கிறான். புறஜாதிகள் செய்கின்ற முறைமைப்படி புறஜாதிகளைப்படி அவன் நடந்து கொள்கிறான் என்னும் அஞ்சனம் பார்க்கிறான். என்னும் அவனுடைய பாருங்க, சூனியக்காரரெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஆவிகள் குறிச்சொல்லுதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த மனாசே அவன் சிறைப்பட்ட காலத்துல ஆண்டவரை கண்டு கொள்கிறான். தன்னை தாழ்த்தி அவன் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பப்படுறான். ஆண்டவரை என்ன தப்பு வச்சுட்டனா, இந்த சீரிய படையின் சிறைச்சாலையிலிருந்து என்ன தப்பு வச்சுட்டனா, நான் உமக்கு உண்மையா இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப போராடும் போது கர்த்தர் அவனை தப்பு வைக்கிறார். அதன் பின்பதாக பார்த்தீங்கன்னா, மனாசே அவன் வந்து செய்த பாவத்துக்கு அவன் வந்து என்ன செய்யறான், என்னெல்லாம் உருவாக்கி வைத்தானோ, அவன் தன்னுடைய ஆலயத்துக்கு எருசலேம் ஆலயத்துக்கு முன்பதாக என்னென்ன பலிபீடங்கள் எல்லாத்தையும் தகர்த்து போட்டு அவன் ஆண்டவர் சமூகத்துல கெஞ்சி அவன் வந்து தன்னை ஆண்டவர் சமூகத்துல அர்ப்பணித்து அதை எருசலேமை ஆலயத்தை புதுப்பித்து கர்த்தரே தேவன் என்பதை அந்த ஜனங்களுக்கு அவன் காண்பிக்கிற காரணம், கர்த்தர் அவனுக்கு கற்றுக் கொடுக்குற அந்த எசேக்கியேல் ராஜா பார்த்தீங்கன்னா, அவனுடைய வாழ்க்கையிலே அவன் வந்து செய்த நல்ல கிரியைகள் நல்ல செயல்களையும் மனாசே செய்து முடிக்கிறான். நீங்க 2 நாளாகமம் 33:23 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தன் தகப்பனாகிய மனாசே தன்னை தாழ்த்தி கொண்டது போல இந்த ஆமோன் என்பவன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாமன் மேன்மேலும் அக்கிரமம் செய்து வந்தான் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. பாருங்க, மனாசே தன்னை தாழ்த்திட்டான். அதன் பின்பதாக அவனுடைய மகன் வருகிறான். அவனுடைய மகன் ஆமோன். பாருங்க, இந்த சம்பவங்கள் எல்லாம் 2 நாளாகமம் புத்தகத்துல நீங்க வாசிக்கலாம். ஒருவேளை மனாசையை பத்தி தெரிஞ்சிருக்கலாம், எசேக்கியேல் ராஜாவை பத்தி தெரிஞ்சிருக்கலாம், அந்த அவளுடைய வாழ்க்கை குறித்து நீங்க தியானிச்சிருக்கலாம். அங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கிடணும், இந்த மனாசே என்பவன் வந்து கர்த்தர் சமூகத்துல தன்னை தாழ்த்தின போது இஸ்ரவேல் ஜனங்களை சரியான வழியிலே ஜனங்களை சரியான பாதையிலே செல்வதற்கு அவனை தன்னை அர்ப்பணித்த போது அவன் ராஜாவாகும் போது அவனுடைய வயது 12, 55 வருடம் அவன் வந்து அரசாட்சி செஞ்சான். ஆனால் அவனுக்கு பின்பதாக வந்த அவனுடைய மகன் என்ன செய்கிறான் பாருங்க, அவன் அரசாட்சி அவன் வந்து மன்னனாக வரும்போது 22 வயதுல அவன் வந்து ராஜாவாக வருகிறான். அவனுடைய மனாசேயுடைய மகன் 22 வயசுல வரும்போது, ஆனால் அதன் பின்பதாக அவனுடைய ஆட்சி காலம் எவ்வளோன்னா 2 ஆண்டுகள் தான். அவ்வளோ காலங்கள் தான் வாழ்ந்த. காரணம் என்னன்னா, மனாசே தன்னை தாழ்த்தினா, தன்னுடைய தகப்பனாகிய அவன் எசேக்கியேல் ராஜா செய்தது போல தன்னை மாற்றிக்கொண்டு அவன் தவறு செய்தான், தவறுக்கு மேல தவறு செய்தான். அவன் விக்கிர தோப்புகளெல்லாம் உருவாக்கினான், மேடைகளை உருவாக்குகிறான், பாகாலுக்கு பலி எடுத்தான். இதெல்லாம் செஞ்சு தவறுக்கு மேல தவறு செய்தாலும் அவன் ஒரே ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டான், ஆண்டவர் மெய்யான தேவன் என்பதையும், நம்ம தவறு செய்யும் போது கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார், நமக்கு தண்டனை வழங்குகிறார், நம்ம இதிலிருந்து வெளிவரணும் என்று சொல்லி அவன்
தன்னுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொண்டதுனால அவன் ஒரே ஒரு காரியத்தை சொல்றான். அவன் என்ன செய்தான் பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அந்நிய தேவர்களை விக்கிரகங்களை எடுத்து போட்டு கர்த்தருடைய ஆலயத்துல மலையிலும் எருசலேமுல தன் கட்டியிருந்த எல்லா பலிபீடத்தையும் அகற்றி, பலிபீடங்களை அகற்றி பட்டணங்களுக்கு புறம்பாக்கினான் என்று சொல்லி தவறு செய்யும் போது, ஒருவேளை சில நேரங்களில் பெருமையில நம்ம என்ன செஞ்சிடறோம், மேட்டிமையில நம்ம செய்யறதுதான் சரியானது என்று சொல்லி நம் பெருமை அடைந்து விடுகிறோம். ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, தாழ்மையான உள்ளத்தை நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நீதிமொழிகள் 16:18 அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என்று சொல்கிறதா. அழிவுக்கு முன்னானது அகந்தை கர்வம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா சில சூழ்நிலைகள்ல அவங்க கர்வம் அடைந்து பெருமைப்பட்டு விடுகிறார்கள். பிள்ளைகளை நினைச்சு பெருமைப்படுகிறார்கள், தொழிலை நினைச்சு பெருமைப்படுகிறார்கள். இன்னும் சில மனுஷங்களை பார்த்தீங்கன்னா தன்னுடைய பொருளாதாரத்தை நினைச்சு இவ்வளோ சொத்து இருக்குது அதை நினைத்து பெருமைப்படுகிறவர்கள் உண்டு, அற்பமாக நினைக்கிறவர்கள் உண்டு. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, அவர்கள் ஒரு மிகவும் ஏழ்மை, ஒரு கிராமம். அந்த கிராமத்துல தான் அவங்க பல ஆண்டுகளாக அவர்கள் ஒரு தொழில், ஒரு பெரிய அந்த கிராமத்திலே இருக்கிற ஒரு தொழில் அதிபர் அவர்களுடைய நிலத்துல வேலை செய்கிறார்கள் பாருங்க. அவர்கள் ரொம்ப வருடமாக அவர்கள் அதே நிலத்துல அங்கேயே வேலை செய்து கொண்டிருக்கும் போது, ஆனால் இந்த சகோதரி நன்றாக படித்து எப்படியாவது அவர்கள் அரசாங்க உத்தியோகத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு பிரயாசப்படுறாங்க பாருங்க. அதே போல கர்த்தர் அவருக்கு அரசாங்க வேலையை கட்டளையிட்டார். இப்போது அந்த வேலை செய்த இடத்துல, அவங்க தகப்பனும் தாயும் வேலை செய்த இடத்துல இருந்த அந்த முதலாளி அவர்களை கூப்பிட்டு சொன்ன காரியம் என்னன்னா, இப்படி ஆடு மேய்க்கிறவங்களும் தொழில் செய்கிறவங்களுக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைச்சா உலகம் இப்போ அவ்வளோதான், என்ன இப்படி போயிட்டு இருக்கு, எங்கெல்லாமோ உலகம் போயிட்டு இருக்குது, இனிலாம் காலங்கள் மாறிடும், நமக்கு வேலை செய்கிறவங்க யாரும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அற்பமாக ஏதோ வேலை கிடைத்ததென்று அவர்கள் மிகவும் அற்பமாக நினைத்ததாக அவங்க சொன்னாங்க. சில காலங்கள் கழித்து அவர்கள் ரொம்ப மனவேதனைப்பட்டாங்க. கர்த்தர் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரும்போது மற்றவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதிலேயே, இன்னும் அநேகர் பணப்பெருமையில இருக்காங்க, பணத்தினால எல்லாம் சாதித்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏழ்மையாக இருக்கிறவர்களை அற்பமாக நினைக்கிற கூட்டங்கள் உண்டு. இன்றைக்கு எசேக்கியேல் ராஜா என்னும் மனாசே, அவனுடைய மகன் ஆமோன், இவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எசேக்கியா ராஜா மனத்தாழ்மையாக கர்த்தர் சமூகத்துல அவன் தன்னுடைய வேலைகளை செய்யும் போது, அவன் பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் ராஜா அவன் அரசாக்கும் போது 25 வருடம் 29 வருஷம் ராஜாவாக இருந்தான். 25 வயதுல ராஜாவாக இருந்த எசேக்கியேல் ராஜா 29 வருஷம் அரசாண்டான். ஆனால் அவனுடைய மகன் மனாசே பெருமையாக இருந்த போதும், தன்னை தாழ்த்தாத போதும், கர்த்தர் அவனுக்கு எச்சரிச்சு அவனுக்கு சீரிய மன்னர்களால அவனுக்கு பாடுகளை கொண்டு வந்து அவனை தன்னை தாழ்த்தும்படியாக தன்னை வெளிப்படுத்தி அவன் ஆண்டவர் சமூகத்துல தான் செய்த பாவத்துக்கு அவன் எல்லா காரியங்களையும் தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜனங்களை சீராக நடத்துறதுனால தன் தகப்பனை காட்டிலும் 55 வருடம் அரசாண்டான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்குள்ள எவ்வளவேனும் மனத்தாழ்மை இருக்குது. நம்மை தாழ்த்துகிறோமா? நமக்குள்ள அப்படி தாழ்மையான உள்ளம் நமக்கு இருக்கிறதா? வேதத்துல அநேகர் தன்னை தாழ்த்துகிறாங்க. இன்னும் 2 நாளாகமும் 33:16 நீங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதியை மிகவும் தெளிவாக குறிப்பிடப்படுறது. கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதன் மேல் சமாதான பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று யூதருக்கு கட்டளையிடுகிறான். இந்த மனாசே மன்னன் இந்த காரியங்களெல்லாம் செஞ்ச பிறகு ஜனங்களுக்கு கட்டளையிடுகிறான். 2 நாளாகமத்துல அதை தெளிவாக குறிப்பிடுது. கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிடுகிறான்,
சீர்படுத்திக்கிறான், பரிசுத்தப்படுத்திக்கிறான், சுத்தப்படுத்திக்கிறான். சமாதான பலி, ஸ்தோத்திர பலியிட்டு ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு கத்தரை தான் சேவிக்கணும்னு இருப்பான். இவ்வளோ பெரிய காரியம். காரணம் என்னன்னா, ஆண்டவர் சமூகத்துல தன்னை தாழ்த்துகிற காரியம். இன்னும் நேபுகாத் நேச்சரை குறித்து வேதம் சொல்லுது, அவன் அவ்வளோ பெரிய மன்னனா இருந்தோம், அவன் தன்னுடைய அரசாட்சியிலே அவன் மிகப்பெரிய ஒரு பாபிலோன் கட்டிடத்தை கட்டுகிறான். அவ்வளோ அழகா இருக்கு அந்த கட்டிடத்தை பார்க்கும்போதெல்லாம். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அவன் மலைகள்ல குன்றுகள்ல அந்த மலைவாழ் மக்கள் எப்படிலாம் இருந்தாங்களோ அதே போல தன்னுடைய கட்டிடம், தான் உருவாக்குன அந்த கட்டிடமும் ரொம்ப அழகா இருக்கணும், சிறப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த அழகா தன்னுடைய கட்டிடக்கலை அழகா அவன் உருவாக்குறான். அது யாருக்காக உருவாக்குறான்? தன்னுடைய மனைவிக்காக உருவாக்குறான். தன்னுடைய மனைவி அவனுடைய பிறந்த வீட்டின் மகிமையை மறந்துவிடக்கூடாது. தன் பிறந்த வீட்டில் உள்ள காரியங்களை அவன் இங்கே அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லித்தான் பாபிலோன் அந்த தொங்கு தோட்டத்தை உருவாக்குகிறான். இப்பெல்லாம் நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா மாடி தோட்டம் சொல்லுவோம். அதுதான் அப்போது நேபுகாத் நேச்சர் அவ்வளோ சிறப்பாக தன்னுடைய அரண்மனை முழுவதும் மேலே அவ்வளோ செடிகள் கொடிகளெல்லாம் வைத்து அது அழகா சிறப்பாக அதை ஒரு செடிக்கு பின்பதாக ஒன்று அழகா சிறப்பாக ஒரு தோட்டத்தை உருவாக்கினான். ஆனால் அவனுக்குள்ள வந்த ஒரு காரியம் பெருமை வந்து விடுகிறது. அவனுக்குள்ள ஒரு மாற்றம் என்னன்னா, நான் கெட்டுன ஒரு பாபிலோன் என்று சொல்லி தன்னை பெருமைப்படுத்தி கொள்கிறான். தனக்குள்ள ஒரு எண்ணம் உருவாகிறது. தன்னை மேன்மைப்படுத்திக்கிறான். தான் செய்த தவற அவன் உணரவே இல்லை. இன்னும் அவனுடைய அழகான இந்த பாபிலோன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உலக அதிசயங்களில் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவன் அவ்வளோ செஞ்சாலும் அவனுக்குள்ளாக வந்த காரியம் என்னன்னா, அவன் இருதயத்திலே மேட்டிமை வந்தது. அப்போது அங்கே என்ன நடந்ததுன்னா, அவன் கத்தர் தேவ கோபாக்கினி அவன் மேல இறங்கி அவன் மிருகத்தை போல மாறிட்டானா. அவன் மிருக குணம் அவனுக்கு வந்து விட்டது. தானியேல் 4:23 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அங்க தானியேல் 4:23, இந்த விருட்சத்தை வெட்டி அதை அழித்து போடுங்கள், ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் தரையிலே இருக்கட்டும் என்று இரும்பு வெண்கலமாகிய விலங்கும் இடப்பட்டு வெளியின் பசுப்புளிலே தங்கி ஆகாயத்து பனியிலே நனைவானாக. 7 காலங்கள் அவன் மேல் கடந்து போக மட்டும் மிருகத்தோடே அவனுடைய பங்கு இருக்க கடவுதென்றும் வானத்திலிருந்து இறங்கி சொன்ன பரிசுத்த காவலனை ராஜாவாகிய நீர் கண்டீரே என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்னன்னா, அவன் 7 வருஷ காலம் கடந்து போக மட்டும் அவன் எப்படி இருப்பானா, மிருகத்தை போல இருப்பான் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 27 பாருங்க. ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றி விடும், அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்று சொல்றான். தானியேல் சொல்கிறான். பாருங்க, அவன் அக்கிரமத்துக்கு நீங்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, அவருடைய வழியில நடக்கணும் என்னும் அந்த பகுதியில அக்கிரமத்தெல்லாம் அகற்றி ஆண்டவர் சமூகத்துல அகற்றி தன்னை தாழ்த்தும்படியாக கூறுகிறான். இன்னும் 29 பாருங்க. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருந்த போது அங்கே இதே போகிற அவன் சொன்னது போல, தானியேல் சொன்னது போல நடந்து அது முடியுது. 30 பாருங்க. இது என் வல்லமையின் பராக்கிரமத்திலே என் மகிமை பிரசாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லி முடிச்சிட்டான். இதுக்கு முன்பதாக அவன் மிருகமாக மாறுவதற்கு முன்பதாக கர்த்தர் வெளிப்படுத்தினான். ஆனால் அவன் அதை செய்து முடித்து விட்டான். அதற்கு பிறகு நேபுகாத் நேச்சர் அவன் அந்த சத்தம் உண்டாகி அவன் ஒரு மனுஷன்லேருந்து மாறி மிருகமாக மாறிட்டான்.
அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு 7 வருஷம் மிருக குணமாக மாறிவிட்டான். காரணம் அகந்தை, பெருமை. அவன் தன்னை பெருமைமாக்கி கொண்டு சுய நலம், அவனுடைய உணர்வு எப்படின்னா சுய உணர்வு இல்லை. அவன் எவ்வளவு அந்த ராஜ்யம், அந்த அரண்மனையை கட்டுறதுக்கு எவ்வளோ அழகாக அவன் முயற்சிச்சானோ அதை காட்டிலும் அவனை பார்த்தவர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, இந்த ராஜா எப்படி ஒரு குணம் மாறிட்டு மிருக குணமாய் ஆயிட்டு அவன் அவன் ஆண்டவருக்கு விரோதமாக இந்த வார்த்தையை சொன்னது நிமித்தம் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை அனுபவிக்கிறான் என்று சொல்லி அங்கே ஜனங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. காரணம் அகந்தை. சில நேரத்தில் பெருமை வந்துடுது. பெருமையினால் அழிந்தவர்கள் எத்தனையோ பேர், எத்தனையோ பிள்ளைகள் பெருமையில அழிந்து விடுகின்றன. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில சரி, ஒருவேளை தெரிஞ்சோ தெரியாம நம்ம பெருமைப்பட்டு விடுகிறோம். ஒருவேளை இந்த நேபுகாத் நேச்சரை போலவே நாமும் கூட பெருமை அடைந்து விடுகிறோம். மிருகத்தை போல. ஒருவேளை வெளி தோற்றத்துல நல்லா இருந்திருப்போம், நல்லா தான் தெரியும் மற்றவர்களை பார்க்கும்போது. சில மனுஷங்க மிருகத்தை போல இருக்கிறாங்க. வேதத்திலேயும் சங்கீதத்துல நீங்க வாசி பார்த்தீங்கன்னா மிருக குணம் உள்ள மனிதர்களை குறித்து அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த மனுஷன் எப்படி இருப்பானா, சங்கீதம் 92 பார்த்தீங்கன்னா 6 மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ மிருக குணம் உள்ள ஜனங்கள் இந்த உலகத்துல இருக்காங்க. இன்னும் சங்கீதம் 94:8 ஜனத்தில் மிருக குணம் உள்ளவர்களே உணர்வடையுங்கள், மூடரே எப்பொழுது புத்திமான ஆவீர்கள் என்று சொல்லி குறிப்பிடும். மிருக குணம். சில நேரத்துல பெருமையினால நம்ம மிருக குணமாக்கி விடுகிறோம். இந்த நேபுகாத் நேச்சர் அப்படித்தான். அவன் பெருமையினால தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு ராஜாவாக இருந்தான். அவன் தன்னுடைய மனைவிக்காக கட்டினதான். அவன் கட்டின பாபிலோன் அரண்மனை தான். ஆனால் அவன் அந்த பாபிலோன் தோட்டக்கலையிலே மிக சிறந்தது. அவ்வளோ அதை வர்ணிக்கவே முடியாது. உலக அதிசயங்கள அவ்வளோ பெரிய அதிசயமான அந்த தோட்டத்துல அவன் செய்த ஒரு காரியம், சின்னதோர் தவறு. அதன் நிமித்தம் மிருக குணம் உள்ள மனுஷனா மாறிட்டான். பிரியமலர்கள், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நாமும் கூட சில நேரங்களில் மிருக குணமுள்ள மனுஷனா மாறிடுறோம்ல. சில காரியங்களில் பெருமை அடைந்து விடுகிறோம். நம்ம தாழ்த்த உள்ளம் நமக்கு இல்லை. நம்ம கத்தர் நம்மை பெருமை உள்ளவனுக்கு கத்தர் எதிர்த்து நிற்கிற அன்றைக்கு தியானித்த காரியங்களில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் லிங்கன் அவன் தன்னை தாழ்த்தினா, கத்தர் ஜனாதிபதியா உயர்த்தினாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா மனாசையை குறித்து போடப்பட்டிருக்கு. அவன் அவ்வளோ மூர்க்கமா வெறியா கத்தர் சமூகத்திற்கு விரோதமாக பாவம் செய்து எச்சரிக்கப்பட்டு மனமாகி தன்னை தாழ்த்தும் போது அவன் 55 வருடம் அவன் என்ன செய்தானா, ராஜாவாக அவன் இருக்குதுல இஸ்ரவேல் ராஜாக்களிலே, யூத ராஜாக்களிலே அதிக நாள் அரசாட்சி செஞ்ச ராஜானா மனாசேன்னு சொல்லலாம். அவ்வளோ தன்னை தாழ்த்துறதுனால கர்த்தர் உயர்த்தினார். இன்னும் நேபுகாத் நேச்சர் இதே போலதான். அவன் பெருமையினால அகந்தையினால தன்னை அழித்து கொண்டான்னு சொல்லி நம்ம இன்னைக்கு தியானித்தோம். பிரியமலர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் கூட சில நேரங்களில் தவறி விடுகிறோம். ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே இந்த மனத்தாழ்மை எனக்கு தாங்க, தாழ்மையான உள்ளத்தை எனக்கு கொடுங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆமேன் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் இன்றைக்கு ஏசப்பா. ஆமேன் அப்பா, இந்த நாளிலே அகந்தையை குறித்து, பெருமையை குறித்து, மனத்தாழ்மை குறித்து நாங்கள் பார்த்தோம் ஏசப்பா. அப்பா, மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அப்பா. ஒருவேளை பெருமையோடு இருந்தால், எங்களுடைய சின்ன சின்ன காரியத்தில் நாங்கள் பெருமை அடைந்து விட்டால், ஒருவேளை நாங்கள் மற்றவர்களை அற்பமாக நினைத்தால், நிறைய நேரத்தில் நாங்கள் மற்றவர்களை அற்பமாக நினைத்து விடுகிறோம் ஏசப்பா. எங்களுக்குள்ளே உம்முடைய ஏசப்பா தாழ்மை, எங்களுக்கு மனத்தாழ்மையை கொடுங்க ஏசப்பா. அப்படி உள்ளத்தை எங்களுக்கு கொடுங்க. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அநேக காரியங்கள்ல நாங்க தாழ்த்துகிறோம் சப்பா. ஒருவேளை உறவினர்கள்னால சப்பா ஒடுக்கப்பட்டு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறான் சப்பா. ஒருவேளை உறவினர்கள், நண்பர்கள் சப்பா நிறைய காரியங்கள்ல சப்பா ஒடுக்கப்பட்ட நிலைமையில சப்பா நாங்க இருக்கலாம் சப்பா. உங்க வாழ்க்கையிலே கூட சப்பா நாங்க எங்களை தாழ்த்துற ஒரு உள்ளத்தை எங்களுக்கு கொடுங்க சப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு தாழ்மையான
உயர்வான குணத்தை கொடுங்க. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்ற வார்த்தையின்படி அந்த உயர்வான மேன்மையான காரியங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீங்க நிச்சயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. துதிகான மகிமை உமக்கு ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.